கணையம் கணையம் வந்து ஒழுங்கா வேலை செய்யல. நம்ம பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம வயிறு பகுதியில கணையம் இருக்கும். ஸோ அது ஒழுங்கா வேலை செய்யல, இல்ல வேலை செய்யற தன்மை வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது தான் இப்ப சில பேருக்கு வந்து ஜீன்னால ப்ராப்ளம், ஒரு ரிலேஷன்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்ல வந்து வேற ப்ராப்ளம்னாலயும் இருக்கும். அதை தாண்டி நிறைய வந்து வெளியில ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது, வெளி உணவுகள், பேக்ட் ஐட்டம்ஸ் எடுக்கிறது, ஓவரா ஒபீஸா இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பிசிஓஎஸ் இருக்கும், டியூபல் பிளாக் இருக்கும், ஓவுலேஷன் ஒழுங்கா நடக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், ஒபீஸ் இருப்பாங்க, டயபெட்டிஸ் இருப்பாங்க. டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் வந்து இந்த பிரெக்னன்சி தள்ளி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முடி கொட்டுதல் அப்படிங்கும் போது மேஜரா அதுக்கு வந்து ஃபுட்டும் ஒரு காரணம். நீங்க மேல உள்ள போடுற ஷாம்புவோ இல்ல வந்து கண்டிஷனரோ மாத்தினா மட்டும் பத்தாது. நம்மளுக்கு உணவும் வந்து ஒரு மெயின் காரணம் தான். ஹெல்த் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா சித்தா டாக்டர் அபிநயா தான் இருக்காங்க. வணக்கமா. இப்ப சித்த மருத்துவரை நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க, எந்த பிரச்சனை தேடி அதிகமா உங்களை தேடி வராங்க? நம்மகிட்ட வர பேஷண்ட் பார்த்தோம்னா மேஜரா டயபெட்டிஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுல மெடிசின்ஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த நார்மல் ரேஞ்ச் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே போல ஆஸ்துமா, சைனசைட்டிஸ், பைல்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல தீர்வு வந்து நம்ம சித்தா மெடிசின்ஸ்ல இருக்கு. மேம், இப்போ டயபெட்டிஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு நோய். இதுக்கு வந்து டேப்லெட் எடுத்தால் மட்டும் தான் ஷார்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ சமீப காலமாக அதிகமாக நான் பார்க்குறேன். ஈவன் சின்ன ஸ்கூல் போகிறவங்களுக்கு கூட டயபெட்டிஸ் வருது. இது எதனால வருது மேம்? இதுக்கு பின்னாடி இருக்கிறத பற்றி ஃபுல்லாக பேசலாமா? டயபெட்டிஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு கணையம் கணையம் வந்து ஒழுங்கா வேலை செய்யல. நம்ம பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம வயிறு பகுதியில கணையம் இருக்கும். ஸோ அது ஒழுங்கா வேலை செய்யல, இல்ல வேலை செய்யற தன்மை வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது தான் இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கணையம் வந்து கரெக்டா செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு, அதை செயல்பட வச்சுட்டோம், மெடிகேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட குளுக்கோஸ் லெவல், நம்ம பிளட்ல உள்ள சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுலயே சுகர் வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சின்ன வயசுல இப்போ நிறைய குழந்தைகள் பார்க்க முடியுது. இன்சுலின் எடுக்கிறாங்க, மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஜெனட்டிக்கா வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ சில பேருக்கு வந்து ஜீன்னால ப்ராப்ளம், ஒரு ரிலேஷன்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து வேற ப்ராப்ளம்னாலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதை தாண்டி நிறைய வந்து வெளியில ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது, நம்ம வெளி உணவுகள், பேக்ட் ஐட்டம்ஸ் எடுக்கிறது, ஓவரா ஒபீஸா இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் போதும் நம்மளுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பிளட்ல உள்ள குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அதுதான் நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த குளுக்கோஸ் லெவலை நார்மல்ல வச்சுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாவே டயபெட்டிஸ் சரி பண்ணிடலாம். ஓகே. பெண்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 10 வருஷம் ஆகி எனக்கு வந்து குழந்தை இல்ல, 15 வருஷம் ஆகி குழந்தை இல்லன்னு வருத்தப்படுற நெறைய பெண்கள், தாய்மார்கள் மாரி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்னா என்ன மேம் சொல்லலாம் சித்தார்த்லருந்து? கண்டிப்பா தீர்வு இருக்கு. கரெக்டான நம்மளுக்கு வந்து எதுனால நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சி லேட் ஆகுதுன்னு அதோட ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். நான் சொன்ன மாரி பிசிஓஎஸ் இருக்கும். ஸோ டியூபல் பிளாக் இருக்கும். ஓவுலேஷன் ஒழுங்கா நடக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், ஒபீஸ் இருப்பாங்க, டயபெட்டிஸ் இருப்பாங்க. டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் வந்து இந்த பிரெக்னன்சி தள்ளி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரூட் காஸ் என்ன, எதனால இது தள்ளி போகுது அப்படின்னு நான் ட்ரை பண்றேன், மெடிசன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தள்ளி போகுது அப்படிங்கும்போது என்ன ரூட் காஸ், எதனால அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து பிரெக்னன்சி சக்சஸ் ஆகும். சிறப்பு மேம். அதே மாரி ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து முன்ன வந்துலாம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு வரும் அப்படிதான் கேள்விப்பட்டுருக்கோம். இப்ப எங்க பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக்ல இருக்கக்கூடிய இறப்பு வந்து அதிகமாயிட்டே இருக்குது. என்ன காரணம் மேம் அது? ஸோ ஹார்ட் அட்டாக் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் மெயினா வந்து. ஸோ ஒழுங்கான உணவு முறை கிடையாது. ஸோ அதே போல் ஒழுங்கா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இல்லை வந்து வாக்கிங் போகிறதோ, இதெல்லாம் வந்து நம்ம ஃபாஸ்ட் லைஃப்பில் அதுக்கான டைம் ஒதுக்க முடியல நிறைய பேருக்கு.
ஸோ இதனாலேயும் ஒரு காரணம், உணவு முறையினாலேயும் வந்து ஒரு காரணமா வந்து நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இதெல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தேவை. ஸோ முன்னாடி அது பெருசா இல்லன்னு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தான் வரும். பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்க்க முடியும். ஆ சின்ன வயசுலயே 30 இயர்ஸ்ல உள்ளவங்களுக்கே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதேபோல சின்ன வயசுல உள்ளவங்க, டீனேஜ்ல உள்ளவங்களுக்கு நெறைய பேருக்கு பார்க்க முடியுது. ஸோ அது காமன் ஆயிடுச்சு. நெறைய பேர் வந்து ஹார்ட்டுக்கான மெடிசின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப முக்கியம். மேஜரா பார்த்தோம்னா, நெறைய பேர் அந்த ஃபேட் ஐட்டம்ஸ் நெறைய எடுத்துப்பாங்க. ம். அ கொழுப்பு நெறைய உள்ள பொருட்கள் எடுத்துப்பாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, பிளட் வெசல்ல போய் நம்மளுக்கு அ தங்க ஆரம்பிச்சுரும். ஸோ ஆயில் அதனால ஐட்டம் சொல்றீங்க ஆமா, நீங்க. கண்டிப்பா. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஹார்ட் பிளாக்கேஜ் வரும். நெறைய எண்ணெய் சார்ந்த பொரித்த உணவுகள்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாரி எடுக்கும்போது நெறைய ஃபேட் டெபாசிஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில போய் சேர ஆரம்பிக்கும். ஸோ அது கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு பிளட் வெசல்ல வந்து நம்மளுக்கு டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஹார்ட் பிளாக்கேஜ் வருது நம்மளுக்கு. கிளாட் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமா. மேம் நெறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த முடி கொட்டுறது மேம். எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் கொட்டுது. யாரு தான் நல்லா இருக்காங்கன்னா, யாருக்குமே இல்ல மாரி இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க மேம். ஆ இந்த முடி கொட்டுறதுல எல்லாருக்குமே பார்க்க முடியுது. வயசானவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, மிடில் ஏஜ்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் வந்து முடி கொட்டுறது தான். ஸோ நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டேன், அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டேன், அந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். கண்டிஷனர் யூஸ் பண்றேன். எல்லாமே மாத்தி மாத்தி பார்த்துட்டேன். ஆனா வந்து எனக்கு முடி கொட்டுறது மட்டும் நிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடி கொட்டுதல் அப்படிங்கும்போது மேஜரா அதுக்கு வந்து ஃபுட்டும் ஒரு காரணம். நீங்க மேல உள்ள போடுற ஷாம்பூவோ, இல்ல வந்து கண்டிஷனரோ மாத்துனா மட்டும் பத்தாது. நம்மளுக்கு உணவும் வந்து ஒரு மெயின் காரணம் தான். கண்டிப்பா நம்ம உணவுல வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும். மேஜரா அயர்ன். அயர்ன் கன்டென்ட் வந்து கம்மி ஆகுதுனாலே, சிம்ப்டம்ஸ் வந்து நம்மளுக்கு பாடியில ஹேர் ஃபால் தான். ஸோ ம். அத பார்த்துக்கணும். எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அதுக்கான கரெக்ட்டான இத எடுத்துக்காம நீங்க கண்டிஷனர் மாத்துறது, ஷாம்பு மாத்தினா பிரயோஜனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சிம்ப்டம்ஸே நம்மளுக்கு அயர்ன் கம்மி ஆகுதுன்னா, ஹேர் ஃபால் தான் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால அயர்ன் கன்டென்ட் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அனிமிக் கண்டிஷன்லயும் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால மேஜரா அயர்ன் கன்டென்ட் உள்ள ஃபுட்ன்னு நெறைய எடுத்துக்கோங்க. ஸோ மாத்தி மாத்தி ஷாம்பு யூஸ் பண்ணாம ஒரே ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஸோ அதேபோல ஆயில் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு தலைக்கு நம்ம இப்ப குளிக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஆயில் வச்சு நல்லெண்ணெய் வச்சு கொஞ்சம் மசாஜ் குடுத்துட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் தலை குளிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஹீட்னாலயும் நம்மளுக்கு முடி கொட்டுதல் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அயர்ன் ஃபுட்ன்னு சொன்னீங்க. அயர்ன் ஃபுட்ஸ் என்னென்ன மேம்? அயர்ன் ஃபுட்ஸ் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முருங்கைக்கீரை. ஆ காமனா எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். முருங்கைக்கீரை வந்து காமனா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். முருங்கைக்கீரை மாரி ஒரு உணவே கிடையாது. சிறந்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கைக்கீரை. ஸோ அதுல வந்து அயர்ன் கன்டென்ட் நெறையா இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் சேர்த்துக்கோங்க. ஸோ அதேபோல பேரிச்சம்பழம். நம்ம வந்து டேட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க வந்து அந்த சுவரொட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே அயர்ன் கன்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணும். வெஜ்ல இருக்கீங்கன்னா, நான் சொன்ன மாரி முருங்கைக்கீரை எடுத்தாலே உங்களுக்கு நல்ல அயர்ன் கன்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். காஞ்ச திராட்சை. ஸோ அத எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே அயர்ன் கன்டென்ட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மாதுளை வந்து நல்ல ஒரு அயர்ன் கன்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் டெய்லி எடுத்துக்கோங்க. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்துட்டு வந்து வீடியோ பார்த்தோம், ஆ சாப்பிட்டோம். எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது அது சரியாகாது கண்டிப்பா. டெய்லி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு எடுத்துக்கோங்க. ஒரு நாள் அத்திப்பழம் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் டேட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் உலர்ந்த திராட்சை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாரி கண்டிப்பா வாரத்துக்கு இருமுறையாச்சும் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இன்ஸ்டால வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். உடனே இந்த இன்ஸ்டால இவங்க சொல்ட்டாங்க. உடனே கண்மூடித்தனமா அப்ளை பண்றது. அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கு, எந்த ஏஜ்ல பண்ணலாம் அப்படி தெரியாம பிளைண்டா நம்புறாங்க. இத ஆஸ் அ டாக்டரா நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க? சித்தா டாக்டரா? கண்டிப்பா தப்பு தான். ஆக்சுவலா வந்து நம்ம சொல்ற எல்லா விஷயங்களுமே கரெக்ட்டான்னு பார்க்கணும். ம். ஸோ அவங்க வந்து கரெக்ட்டான டிகிரி படிச்சிருக்காங்களா? அவங்க டாக்டரா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஸோ அவங்க சொல்ற டிப்ஸ நம்ம எடுத்துக்கலாம் தாராளமா. இல்ல எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கும்போது அந்த டிப்ஸ வந்து நம்ம அப்படியே கண்மூடித்தனமா நம்புறது வந்து ரொம்ப தப்பான விஷயம்.
ஸோ சில பேருக்கு வந்து ஓகே செட் ஆறவங்களுக்கும் இருக்கு. சில பேர் வந்து அது மாற்றா வந்து இல்ல எனக்கு வந்து இது சாப்பிட்ட பிறகு இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ம். சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க டாக்டர் தான் சொல்றாங்களா, இல்ல நார்மலா சும்மா டிப்ஸ் குடுக்குறாங்களா அப்படிங்கும்போது பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். டாக்டரா இருந்தா அவங்க சொல்றத நம்ம கட்டாயம் கேட்டுக்கலாம். ஸோ ம். அவங்க சொல்ற டிப்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதேபோல எதையாச்சும் பார்த்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து எனக்கு இருக்கோ, இந்த சிம்ப்டம்ஸ் எனக்கு இருக்கு. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துருமோ அப்படின்னு அவங்களே பயப்படுவாங்க. ஸோ எல்லாத்துலயும் நம்ம இப்ப பார்த்தோம்னா, நார்மலாவே நம்ம பாடியில சில சிம்ப்டம்ஸ் இருக்கும். சில பேருக்கு ம். டயர்டா இருக்கும். ம். சில பேர் ஓவர் ஆக்டிவா இருப்பாங்க. ஹைப்பரா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த டிசீஸ்ல வந்து இந்த சிம்ப்டம்ஸ் இருக்கு. அந்த டிசீஸ்ல வந்து இந்த சிம்ப்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கார்லேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அப்ப எல்லாமே எனக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுப்பாங்க. ஸோ ஓவராலா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு செட் ஆஃப் சிம்ப்டம்ஸ் வந்து இருக்கும். ம். ஸோ அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர்ட்ட போய் ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ, டெஸ்ட் எடுக்கிறதோ அதுக்கப்புறம். டாக்டர்ட்ட போய் ஒரு ஜெனரல் ஒப்பீனியன். எனக்கு இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜெனரல் ஒப்பீனியன் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அத விட்டுட்டு நாமளே வந்து சர்ச் பண்ணி, ம். ம். ஆன்லைன்ல எல்லாமே சர்ச் பண்ணி, இந்த ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு போட்டுட்டு, அதனால பயந்தவங்களே நெறைய பேர் இருக்காங்க. கரெக்ட். ஸோ அத வந்து பண்றது ரொம்ப தப்பான விஷயம். ஓகே. மேம் இப்ப பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தது அப்படின்னா, தீர்வுகள் நெறைய வழி இருக்கு. இப்ப அலோபதி போறவங்க போலாம், சித்தா போறவங்க இருக்கலாம். இது தவிர மத்த விஷயங்களும் போலாம். மத்த எல்லாத்த விட சித்தா ஒரு படி மேல, இது நல்லதுப்பா, இத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா, நீங்க சித்தா டாக்டரா என்ன மேம் சொல்லுவீங்க? ஸோ எல்லா மருத்துவமுமே நல்ல மருத்துவம் தான். ஆ. ஆ என்னோட சித்தா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இயற்கை மருத்துவம். நாங்க ம். வந்து மேஜரா இயற்கை சார்ந்த உணவுகள், ஸோ அது ரிலேட்டடா உள்ள மூலிகைய வச்சு தான் எங்களோட மெடிசின்ஸ் எல்லாமே ம். வந்து உருவாகும். ஸோ அதனால எந்தவித சைட் எஃபெக்ட்டும் வந்து கிடையாது. ஸோ ம். அதுல வந்து மேஜரா நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருமோ, இதனால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருமோ, லைஃப் லாங் இந்த மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்னா கிடையாது. ஏன்னா சித்தா மெடிசின்ஸ் எல்லாமே வந்து ஹெர்பல்ஸ் தான். மூலிகை தான். நம்ம நார்மலா இப்ப கீரை சாப்பிடுறோம்னாலும் அதுவும் ஒரு மூலிகை தான். உணவு சார்ந்தது தான் நம்ம வந்து சித்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதனால எந்தவித நம்ம பக்க விளைவுகள், எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் வந்து நம்ம மெடிசன்ல வந்து கிடையாது. நம்ம ஹெர்பல்ஸ தான் வந்து ஃபார்முலேட் பண்ணி நம்ம வந்து மெடிசின்ஸா குடுப்போம். ஓகே மேம். பொதுவா வெளிய இருக்கிற பார்வை என்ன அப்படின்னா மேம், சித்தா மருத்துவத்தில பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குணமாகும். ஆனா ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் இந்த பத்தியம்லாம் எடுக்க சொல்லுவாங்க, மூலிகைலாம் சாப்பிட சொல்லுவாங்க. ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படின்னு பொதுவான ஒரு பார்வையா இருக்குல்ல. நீங்க எப்படி மேம் பார்க்குறீங்க? ஸோ லைஃப் லாங் எடுக்கணும்னு கிடையாது. ஸோ சில மெடிசின்ஸ் பார்த்தோம் அப்டின்னா வந்து லைஃப் லாங் எடுக்க அவங்களுக்கு சிம்ப்டம்ஸ் தொடருது அப்படிங்கும்போது, அவங்களுக்கு கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுற மாரி இருக்கும். நார்மலா இப்போ நம்ம பேஷண்ட் செக் பண்ணிட்டு, ஸோ நார்மல் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் அந்த மாரி மெடிகேஷன்ஸ் வந்து குடுப்போம். ரொம்ப பெரிய பிரச்சனைகளா இருக்கும்போது, நார்மலா நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கிற மாரி சொல்லுவோம். இப்ப சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, பிபி இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ் டியூரேஷன் கண்டிப்பா அதுல நம்ம எடுக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மந்த்தும் நம்மளுக்கு அந்த மெடிசின்ஸ் எடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். அவங்களோட அளவுகள் கம்மியாயிருக்கா? அந்த ரிப்போர்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாயிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி அடுத்த மந்த் வந்து நம்ம டோஸ கம்மி பண்றது. ஸோ அந்த மாரி ஒரு 6 மந்த்ஸ் ரெகுலரா வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெடிசின்ஸ் குடுத்து அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த ப்ராப்ளம் கம்மியாகுது, நம்மளுக்கு நார்மல் ரேஞ்ச் வந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஏன்னா வந்து சில பேருக்கு மெடிசின்ஸ் நிப்பாட்னோனயே வந்து ஹைப்பர் ஆறதுக்கு, அவங்களுக்கு அந்த ம். லெவல் வந்து எலிவேட் ஆறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த கரெக்ட் லெவல்லயே ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த மெடிசின்ஸ வந்து ஸ்டாப் பண்ண சொல்ல ஆரம்பிப்போம். ஸோ அதனால கண்டிப்பா அந்த டியூரேஷன் நம்மளுக்கு தேவை. ஒரு மெடிசின்ஸ் நம்மளுக்கு வேலை செய்ய கண்டிப்பா வந்து அதுவும் ஹெர்பல்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். கண்டிப்பா மெடிசின்ஸ் நம்ம ஹெர்பல்ஸ் எடுக்கும்போது டைம் எடுக்கும் தான். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படும். இந்த மெடிசின்ஸ் ஒர்க் ஆறதுக்கு. ஸோ நார்மல் ரேஞ்ச்ல அது வந்து ஃபாலோ ஆறதுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ எந்தவித சைட் எஃபெக்ட்டும் கண்டிப்பா கிடையாது. ஓகே.